வெற்றி திருமகன் அப்படின்றதான் நான் இன்றைக்கு கொடுத்திருக்கிற நூல். வெற்றி திருமகன் நூல் வரிசை என்ற பெயரில் நான் 21 நூல்கள் எழுதியிருக்கிறேன். இதற்கான வாய்ப்பு எப்படி வந்ததுன்னு நான் முதல்ல சொல்றேன். எனக்கு எல்லார் மாதிரிதான் நானும் எம்ஜிஆர் படம் மட்டும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ எம்ஜிஆர் இறந்த பிறகு அவரை பற்றி நிறைய தகவல்கள் பத்திரிகைகள் எல்லாம் வந்தன. தினமலர், வாரமலர், அப்புறம் கல்கி, குமுதம் எல்லாத்துலயும் வந்துச்சு. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிற ஒரு ஆவல் வந்தது, சேர்த்து வைத்தேன். பிறகு 2005 முதல் 12 வரை நான் அமெரிக்க மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கும், தொடர்ந்து தமிழ் கற்பிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி 2-3 வருடங்கள் நான் கற்று தந்திருக்கிறேன். 1993 இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ்ல நான் அசோசியேட் எடிட்டரா இருக்கும் போது அங்க அமெரிக்க மாணவர்களுக்கு தமிழ் கற்று தந்திருக்கிறேன். இது பின்னர் ஏற்பட்ட மதுரையில் 3 அமைப்புகள் இருக்கும். விஸ்கான்சன் மதுரை ப்ரோக்ராம், SITA, அப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ், இப்படியே இருக்கும். அதுல வர்ற மாணவர்கள் என்னிடத்துல படிக்க வருவாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க கேட்டாங்க, எப்படி சினிமாவில இருந்து உங்க நாட்டுல அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னும் போது, ஏன் உங்களுக்கு ரொனால்ட் ரீகன் வந்தார்ல அப்படின்னு நான் கேட்டுட்டு அவர்களை எம்ஜிஆர் படத்துக்கு கூட்டிட்டு போவேன். ஞாயிற்றுக்கிழமை 6 o'clock ஷோ இங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் மாதிரி இருக்கும். இன்னொன்னு கடந்த 70-80 ஆண்டுகளாக எம்ஜிஆர் நடிக்க வந்ததுல இருந்து எம்ஜிஆர் படம் மட்டும்தான் தியேட்டர்ல இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லா நாளும் வெள்ளித்திரையில் எம்ஜிஆரை பார்க்கறது ஒரு அரிய குறிப்பிடத்தக்க செய்தி. அது ஒரு ரெக்கார்டு, குளோபல் ரெக்கார்டு. ஒரு நடிகருடைய படம் இத்தனை ஆண்டுகளாக தியேட்டர்ல நல்ல வசூல், லாபகரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறதுன்னா அது எம்ஜிஆருக்கு தான். உங்கள பலருக்கு தெரியாம இருக்கலாம், எம் படம் தியேட்டர்ல ஓடுதா, போய் பாக்குறாங்களான்னு. அப்படியே ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் மாதிரியே கட் அவுட் வைக்கிறது, ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அப்புறம் சூடதே பாரதனை காட்டுறது, மாலை மரியாதை எல்லாமே இருக்கும். சில நேரங்கள்ல அந்த கொட்டு மேளம் வச்செல்லாம் கூட அந்த கட் அவுட்ஸை எடுத்துக்கிட்டு தியேட்டருக்கு ஊர்வலமெல்லாம் வருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். அதெல்லாம் மாணவர்கள் பார்த்துட்டு எம்ஜிஆர் பற்றி ரிசர்ச் பண்ணாங்க. டாக்டர் சாரா டிக்கன்சன் ஒருத்தவங்க போடோயின் காலேஜ் ப்ரொஃபஸர், அவங்க தொடர்ந்து தமிழ் சினிமா பற்றி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கூட இருக்கும் போது எனக்கு நிறைய அனுபவங்கள், கள அனுபவங்கள் கிடைத்தன. அதற்கு முன்பு நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். இது களம், டைரக்டா போய் நம்ம பீப்புளை சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மக்கள் மனசுல இவ்வளவு தூரம் ஒரு இடம் பிடித்திருக்கிறாரா அப்படின்னு தோணுது. அப்புறம் என்னாச்சுன்னா, CRW டேவிட்னு தமிழ்நாடு இறையியல் கல்லூரி கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் HOD, அவர் கம்யூனிகேட்டிவ் வேல்யூ ஆஃப் எம்ஜிஆர் சோலோ சாங்ஸ் அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ என்கிட்ட நிறைய கேசட் பிளேயர், பாட்டு புத்தகம்லாம் கொடுத்து எனக்கு கொஞ்சம் அதுல இருந்து குறிப்புகள் எடுத்து கொடுங்கன்னாரு. அதுலதான் நான் அந்த கண்டென்ட் அனாலிசிஸ் ஆஃப் எம்ஜிஆர் சாங்ஸ் பண்ணேன். அது நிறைய நான் செய்து அந்த குறிப்புகள்லாம் இருந்துச்சு. அது ஒரு 3-4 புக்காக எழுதினேன். இதெல்லாம் என்கிட்ட இருந்த தகவல்கள். ஆனா அது வெளியே வர்றதுக்கு காரணமாக இருந்தது விகடன்.com. விகடன்.comல எம்ஜிஆருடைய 100ஆண்டு அப்போ தமிழ் மகன் சார் அவங்க என்னை ஒரு 2-3 கட்டுரைகள் எழுதி கொடுங்க, நீங்க உங்ககிட்ட நிறைய தகவல்கள் இருக்கிறதாக தெரிந்து கொண்டோம்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 30 கட்டுரை எழுதினேன் விகடன்.comல. அதுக்கு பேர் ஒப்பனையும் ஒரிஜினல், அதுக்கு பேரு. அப்புறம் தமிழ் ஆதர்ஸ்.comனு கனடால இருந்து வருது. அவங்க அவரு அகில் சாம்பசிவம் சார் கேட்டு எனக்கிட்ட கொஞ்சம் கட்டுரைகள் கொடுங்கன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு 60 கட்டுரைகள் எழுதியிருப்பேன், வாரந்தோறும் 1. அதன் பிறகு 2018 ஓராண்டு நிறைவு, அந்த 100ஆண்டு விழா நிறைவின் போது என்னாச்சுன்னா, உலக எம்ஜிஆர் பேரவைன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரு இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அது மாதிரி பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை, லண்டன் எம்ஜிஆர் பேரவை, இப்படி நிறைய இருக்கு. அதுல என்னுடைய ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் பண்ணேன். அதுதான் இந்த வெற்றி திருமகன், இந்த புக். இதற்கு அடுத்தது தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதம் ஒரு புத்தகம்ன்ற அளவுல
கொரோனா பீரியட் வரைக்கும் கொஞ்சம் வேகமா போச்சு, அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. இப்போ ஒரு 20 நூல்கள் எழுதியிருக்கிறேன். 21வது நூல் வந்து ஒரு ஆங்கில நூல். நான் அந்த நூல்களுடைய பெயர்களை உங்களுக்கு சொல்றேன். இது ரொம்ப கண்ணு தெரியாம இருக்குது இந்த அட்டை. முதல்ல எழுதினது வெற்றி திருமகன், அதன் பிறகு எம்ஜிஆர் நிஜம் நிழல் நிரந்தரம், அதன் பிறகு எம்ஜிஆருடைய குழந்தை வளர்ப்பு பற்றி. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும். எம்ஜிஆருக்கே குழந்தை இல்ல, அவர் எந்த குழந்தைய வளர்த்தாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும் எம்ஜிஆரும் குழந்தைகளும்ன்றது. நேத்து கூட நான் இங்க பேசும்போது புதுவை பல்கலைக்கழகத்துல வந்து எம்ஜிஆர் என்டோமெண்ட் லெக்சர் கொடுக்க போயிருந்தேன். அப்ப 2 தகவல்கள் எனக்கு புதுசா கிடைச்சது. ஒண்ணு ஒரு டான்ஸ் டீச்சர், அவங்க ஒரு ரோட்ராக்ட் பிரசிடென்ட், முதியோர் இல்லம்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேடம் எனக்கு எம்ஜிஆரோட ஒரு சின்ன அனுபவம் உண்டு. எங்க ஸ்கூலுக்கு எம்ஜிஆர் வந்தவர் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு, கலை நிகழ்ச்சி பார்க்கல. அப்ப கலை நிகழ்ச்சி இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் பயமா இருந்துச்சு. நான் ஓடி போய் நான் டான்ஸ் ஆடுறேன், என் டான்ஸ் பார்த்துட்டு போங்கன்னு. அப்படியா, உன் டான்ஸ் எவ்வளவு நேரம் நடக்கும்னு கேட்டாரு. 3 நிமிஷம் தான் அப்படின்னு சொன்னேன். ஒரு 7-8 வயசு பெண் குழந்தை. அப்ப அவர் வந்து சரி அப்படின்ட்டு வந்து கீழே உட்காந்து என் டான்ஸ் பார்த்தாரு. பார்த்த உடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. உன் டான்ஸ் பார்த்தாதான் தேங்க்ஸ் சொல்லுவியான்னு என்னை கன்னத்துல கிள்ளி கொஞ்சிட்டு நடந்து கிளம்பிட்டாரு. கிளம்புனவர் திரும்பி என்னை பார்த்து பாய் அப்படின்னு கையாட்டிட்டு போனாரு. அவர் திரும்ப பார்த்து என்னை பார்த்து கையாட்டினதான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு மேடம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. அவங்க யாரோ எவரோ, ஆனா அந்த புதுவை பல்கலைக்கழகத்துக்கு தொடர்பில்லாதவங்க வந்திருக்காங்க. அப்போ அங்க லட்சுமி தத்தான்னு ஒரு மேடம் ஒர்க் பண்றாங்க. அவங்க சொன்னாங்க, மேடம் நான் எங்க அக்கா சின்ன பிள்ளையா இருக்கும் போது, ஒரு 7-8 வயசு 10 வயசுக்குள்ள சின்ன பொண்ணா இருக்கும் போது, எம்ஜிஆர் காஃபி டீ குடிக்க மாட்டாருன்னு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அதை எங்க அக்கா கொடுக்கவும் அவர் குடிச்சிட்டு இப்படியே உட்காருன்னு அந்த அவருடைய பிரச்சார வேன்ல உட்கார வச்சு அந்த ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த வேன்லயே எம்ஜிஆர் பக்கத்திலேயே அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சான், சிறுமி. கொண்டு வந்து அப்புறம் திரும்ப வீட்டுல இறக்கி விட்டுட்டு போனாங்க. எங்க அக்காவுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும். ஆனா அக்கா வந்து அப்படி உயிரா இருப்பா. எம்ஜிஆர் இறந்த பிறகு 3 நாள் சாப்பிடாம இருந்தா அப்படின்னாங்க. இப்படி டெய்லி எங்க போனாலும் எம்ஜிஆர் பற்றி ஒரு தகவல் எனக்கு காதுல விழுந்துகிட்டே இருக்குங்க. புதுசு புதுசா அவ்வளோ விஷயம் இருக்கு. குழந்தைகளுடன் எம்ஜிஆர், குழந்தைகள்னாலே எம்ஜிஆருக்கு வந்து தனி பிரியம். அவருடைய பாடல்களை வந்து 2 வயசு குழந்தை பாடணும்னு சொல்லுவார். அதாவது 2 வயசுலதான் பிள்ளை நல்லா பேச பழகி இருக்கும். குழந்தை பேச பழகினவுடனே பாடக்கூடிய பாடலாக எளிமையான சொற்களால் பல்லவி இருக்க வேண்டும் அப்படின்றது எம்ஜிஆருடைய ஒரு கொள்கை. அப்படி எளிமையாக அந்த பாடல்களை அவர் உருவாக்குவார். அடுத்தது வந்து வீரமகன் போராட வெற்றி மகள் போச்சோட, அதற்கடுத்து மகளிர் போற்றும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், ஒளிவிளக்கு எம்ஜிஆர். இது எல்லாம் அந்த கடை வீரமகன் போராடல இருந்தே இது வந்துடும் அந்த எம்ஜிஆருடைய பாடல்கள் பற்றி. பாட்டுடை தலைவன் எம்ஜிஆர், அப்புறம் நீங்க நல்லா இருக்கணும் எம்ஜிஆர், இதுவும் எம்ஜிஆருடைய பாடல்கள் தான். அப்புறம் கலியுக போராளி. அதன் பிறகு எம்ஜிஆர் பாடல் படங்களில் அறிவியல் புனை. இப்ப அயலான் வந்துருக்கு பாருங்க. அப்ப சிவகார்த்திகேயன் சொன்னாப்புல, இதுக்கு முன்னாடி கலையரசின்னு ஒரு படம் எம்ஜிஆர் படம் வந்துச்சுன்னா அவங்க வேற. இது வந்து அயலான் இங்க வந்துட்டு போற மாதிரி காட்டுவாங்க. இந்த கலையரசி படத்துல எம்ஜிஆரும் பானுமதியும் இன்னொரு மண்டலத்துக்கு போய் அங்க இருக்கிற இளவரசிக்கு தமிழ் பாட்டு சொல்லி இசை சொல்லி கொடுக்கறதுக்காக பானுமதியை கூட்டிட்டு போயிருப்பாங்க. பானுமதியை தேடி எம்ஜிஆர் போயிருப்பாரு. இப்படி எல்லாம் கதை வரும். அப்புறம் வந்து மதுரை வீரன், முத்தமிழ் காவியம் மதுரை வீரன். அப்புறம் எம்ஜிஆர் படங்களில் தொழில் தர்மம். ஒரு டாக்டர்னா எப்படி இருக்கணும், ரோல் மாடல் மாதிரி அவர் ஆக்ட் பண்ணி காட்டி இருப்பாரு 2 படத்துல. இன்ஜினியர்னா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு படம். அப்புறம் ஆசிரியராக, அதன் பிறகு மற்ற தொழிலாளர்களாக, இந்த மாதிரிலாம் ஒரு ரோல் மாடலா இருப்பார். ஒரு அண்ணன், ஒரு அப்பா, ஒரு சகோதரன், ஒரு பக்கத்து வீட்டுக்காரன், சந்திரோதயத்துல எல்லாமே அவர் வந்து ஒரு ரோல் மாடலாவே ஆக்ட் பண்ணி காட்டி இருப்பாரு. அது தமிழ் பண்பாட்டு பாரம்பரியம் தவறாமல் ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த அவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டு ஒரு அண்ணன்னா இந்த எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு இளைஞன்னா அப்படி இருக்கணும், ஒரு சமூக பொறுப்பாளன்னா இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு படத்தை காமிச்சாலே போதும். அது படம் அல்ல, பாடம். ஏன்னா அவர் கதை டிஸ்கஸ் பண்ணும் போது கேட்பாரு, இதுல கால் இருக்கான்னு வரும்.
என்னது காலு அப்படின்னு, கால் இருந்தா தானே உறுதியா நிக்க முடியும், கால் இருக்கா அப்படின்னு பாரான். கதையில நல்ல ஒரு கருத்து இருக்குது, அதான் மெசேஜ தான் அவர் கேட்கிறாரு. ஏன்னா என்னுடைய படம்லாம் படம் அல்ல, பாடம். வாத்தியார்னு என்னைய சொல்றாங்க, அப்ப அது ஒன்னொன்னும் துணைக்கால். அதத்தான் அது ரெண்டு பொருள்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. படம் பாடம், பாடம்னா நம்ம துணைக்கால் போட்டு எழுதுவோம், அந்த மாதிரி கால் இருக்கணும் அப்படின்னு பாரான். அதுக்கு அடுத்து வந்து இந்த மீனவ நண்பன் படகோட்டி ஒப்பீடு, அப்புறம் இன்னொரு வந்து நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் பாகம் 1 தான் எழுதியிருக்கேன். அந்த கதை 2 பிரிசனர் ஆஃப் செண்டா, அப்புறம் ஜகாட்டான்னு ஒரு கதை, அப்புறம் இஃப் ஐ வேர் அ கிங். இதுல இருந்து எப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து, மத்தவங்க எல்லாம் ஒரு படத்தை எடுத்து அவங்க தமிழ்ல கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இவர் வந்து அப்படி நினைக்கல. எல்லா கதையில இருந்தும் தனக்கு தேவையான ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு இவர் ஒரு கதை உருவாக்குனார் நாடோடி மன்னன்ல. அப்புறம் வந்து ரசிகர்களின் இதே தெய்வம் எம்ஜிஆர். இதுல வந்து இந்த புக்ல என்னென்ன இருக்கும்னா, ரசிகர்களுக்கும் அவருக்கு உண்டான தொடர்பு. அது இப்ப நான் வெற்றி திருமகன்லயே ஒரு சாப்டர் இருக்கும். அதாவது முதல்ல நான் ஒரு புக் எழுதும் போது ஒவ்வொரு சாப்டரா எழுதுனதெல்லாம் பின்னாடி வந்து ஒரு புக்காவே வளரக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருந்துச்சு. நான் எம்ஜிஆருடைய ஜானகி அம்மா அவங்க உறவினர்கள், அப்புறம் சக்கரபாணி ஐயாவுடைய உறவினர், அவங்க கூட நடிச்ச நடிகர்கள், அதிகாரிகள், அவங்களுடைய எம்ஜிஆருடைய அசிஸ்டன்ட்ஸ், இப்படி எல்லா தரப்புலையும் ஸ்டண்ட் மாஸ்டர், இப்படி எல்லா தரப்பு ஆட்களையும் என்னால் இயன்றவரை நான் பார்த்து அவர்களிடம் இருந்து தகவல்கள் சேகரித்தேன். அப்படி நான் வந்து நிறைய தகவல்கள் சேகரித்து தான் எழுதினேன். இப்ப வெந்நீராடை நிர்மலான்னா அவங்க ஒரு தகவல் சொல்லுவாங்க, ஒரு IAS அதிகாரி அவர் ஒரு தகவல் சொல்லுவாரு. இப்படி கலெக்ட் பண்ணி தான் நான் இந்த 20 புக்ஸும் வந்து ஆத்தென்டிக்கா கொடுத்தேன். அதனாலதான் நான் ஆராய்ச்சின்னு சொல்றது. நான் எங்கேயுமே அவரை வந்து அப்படி விதந்து போற்றுதலோ அல்லது வந்து சாடுதல் அப்படின்லாம் இல்லாம, என்ன தகவல்கள் எனக்கு கிடைத்தன அதை வந்து அலசி ஆராய்ந்து நான் என்ன முடிவுக்கு வருகிறேன், காய்தல் உவத்தல் என்று நான் என்னுடைய நூல்கள்ல குறிப்பிட்டிருக்கேன். பிறகு எங்க வீட்டு பிள்ளை, அப்புறம் வந்து யூனிக் ஃபேண்டம் ஆஃப் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வந்து தனித்தன்மை வாய்ந்தவர்கள், அது எப்படின்னு நான் சொல்றேன். இப்படியாக 20-21 நூல்கள் எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த புஸ்தகத்துல வந்து ஒரு 7 கட்டுரைகள் இருக்கு. எம்ஜிஆர் பெயரில் ஓர் ஆய்விருக்கை, எம்ஜிஆர் ரசிகர்களின் தனித்தன்மை, அடிமை பெண்ணுக்கு பெருகி வரும் செல்வாக்கு. அப்ப அடிமை பெண் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி போட்டாங்க, அதனால அது ஏன் திரும்ப திரும்ப வருது, எப்படி, அதுல உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லியிருக்கேன். இளமை தோற்றம் வர எம்ஜிஆரின் எதிர்நீச்சல். இளமை தோற்றம்லாம் ஒரு நாள்ல கிடைச்சிடல, அவர் தொடர்ந்து அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணது மட்டும் இல்ல, இன்னும் வந்து அவரு ரொம்ப சிரமப்பட்டு அந்த மனசுக்குள்ள அந்த உற்சாகத்தை, இப்ப எம்ஜிஆர்னாலே ஒரு உற்சாகம்னு சொல்லுவாங்க, உற்சாகம் தான். அவரை பற்றி பேச ஆரம்பிச்சாலே பக்கத்துல இருக்க ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, ஒண்ணுன்னு அப்படியே அது கண்டினியூ ஆகி 5 hours பேசினதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒருத்தர் எம்ஜிஆரை பற்றி சொல்றாரு, உடனே பக்கத்துல ஒருத்தர் இன்னொருத்தர் இப்படி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை பேசும்போது, கிட்டத்தட்ட மதுரையில திண்டுக்கல் தாண்டி ஒரு இடத்துல ஆரம்பிச்சது மெட்ராஸ் போய் தான் நின்னுச்சு அந்த கான்வர்சேஷன். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அப்படியே வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு 11-12 பேர் கொஞ்சம் சிரமப்பட்டு உட்காந்து, யாருமே அந்த சபையை விட்டு கலைந்தே போகவில்லை. அப்படியே ஆட்களுடைய எண்ணிக்கை தான் கூடியது. அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு போனோம் மேடம், சென்னை வந்தனாலதான் நாங்க இறங்க வேண்டியதா போயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் கூட அது கண்டினியூ ஆயிருக்கும். அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இன்னொன்னு வந்து எம்ஜிஆருக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு இருக்கிறவங்க கூட அவரை பற்றி ரொம்ப கேவலமா எழுதியிருப்பாங்க. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல எம்ஜிஆரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது எம்ஜிஆர் அவங்க கிட்ட வந்து ரொம்ப பிரியமா தான் பேசுவாரு. அவங்களும் வந்து அப்படியே எம்ஜிஆர் கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. அது ஒரு ஜன வசியம்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு அதுக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் வந்து இந்த இந்தியர் ஷூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க பக்கத்துல இருந்து அந்த பிரச்சனைய பார்ப்பார். அவர் ஒரு பெரிய சித்தர். ஏன் நான் வந்து சித்தர் அப்படி ஒரு பிலாசபர் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைக்கிறேன்னா, அவருடைய நான் ஏன் பிறந்தேன்
அந்த 2 வால்யூம்ஸ் இருக்குது. அது போக அவர் 2-3 நூல்கள் எழுதியிருக்கிறார். ஒரு கட்டுரை அவர் சொல்ல சொல்லதானே அடுத்தவங்க எழுதுவாங்க. அதை அவர் படிச்சு பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நினைத்த மாதிரி வந்திருக்குதான்னு அதை உறுதி செய்த பிறகுதான் அவருடைய பாடல்களாகட்டும் வசனங்களாகட்டும் எல்லாமே அவருடையது. அவருடைய வாய்ஸ் ஆஃப் எம்ஜிஆர்னு போறது எல்லாமே ஏனோ தானோன்னுலாம் தயாராகிறது கிடையாது. ஏன்னா அவரு கருணாநிதி கண்ணதாசன் எழுதின வசனங்களையும் திருத்தி இருக்கிறார். அப்ப ஒரு தடவை முரசொலி மாறன் அந்த பேட காட்டுறாரு, ரைட்டிங் பேட் இப்படி திருத்தி இருக்கிறாரு அப்படின்னு. கலைஞர் சரி விட்டுரு அப்படின்றாரு. அவருக்கு அது எம்ஜிஆர் படம், அது கலைஞர் படமோ அல்லது பாலுமகேந்திரா பாலச்சந்தர் படம்னு நம்ம டைரக்டர் பேரால சொல்றோமோ அப்படி கிடையாது. அப்படி வந்த ஒரே படம் அன்பேவா மட்டும்தான். சரி உங்க விருப்பப்படி எடுங்க அப்படின்னு. ஆனா அதுலயுமே எதுவுமே அவருடைய கேரக்டரை அவருடைய இமேஜ் அல்லது அந்த நல்லவன் அப்படின்றதுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுல எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி அந்த நான் என் பிறந்தேன் வாசித்தீங்கன்னா எவ்வளவு பிலசாபிக்கலா இருக்கும், ஹைலி பிலசாபிக்கல். அத படிக்கணும். வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க அதுவும் குறிப்பா இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, அந்த மாதிரி இப்ப நம்ம வாழ்க்கை வரலாறுகள் படிக்கிறோம். நான் சின்ன பிள்ளையில மேரி கியூரி படிச்சு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். அப்புறம் முத்துச்சாமி ஐயர் நீதிபதியா இருந்தவர், அதற்கு பிறகு லிவிங்ஸ்டன், இதெல்லாம் படிச்சு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். அதுல குறிப்பா இந்த எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது நிறைய அவருடைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் தேடி தேடி படிக்கும் போது நமக்கு இப்படி ஒரு மனுஷனா, அதெல்லாம் இயற்கையிலேயே தனக்குள்ளேயே அது இருக்கணும். இப்ப சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்ற பாட்டுல கடைசி ஔவையார் அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஈகை தயை நட்பு இதெல்லாம் இயற்கையிலேயே மனிதனுக்கு ஒரு ஜென்ம பண்பாக பிறவி பண்பாக வந்திருக்கணும். எப்படின்னா கிங் சார்லஸ், இப்ப அவர் கிங், அப்போ இளவரசர், அவர் எம்ஜிஆர் கூட பார்த்து ஒரு சமயம் தமிழக முதல்வரா இருக்கும் போது வரும்போது அவர் கேட்கிறாரு திருநாவுக்கரசர்கிட்ட. அப்ப திருநாவுக்கரசு அமைச்சரா இருக்காரு. இவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரா? இல்ல, அவர் ரொம்ப சாதாரண ஏழை குடும்பம் அப்படின்னும் போது, இல்ல அவர் போன ஜென்மத்துல ராஜ குடும்பத்துல பிறந்திருப்பாரு அப்படின்றாரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் அது ஒரு நகைப்புக்குரியதாதான் இருந்திருக்கும். அப்படின்னும் போது பிறகு கருணாநிதி ஒரு தடவை மானங்கட்ட மலையாளின்னு முரசொலியில எழுதிட்டாரு. எம்ஜிஆருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவரு என்னிடம் உதவி பெறும்போது நான் மலையாளி என்பது தெரியவில்லையா அப்படின்ட்டு வருத்தப்படும் போது சக்கரை மன்றாடியார் அவரை பார்த்து ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றாரு, நீங்க ஏன் அதுக்கு வருத்தப்படுறீங்க? நீங்க எல்லாரும் திப்பு சுல்தான் காலத்துல இங்க இருந்து பாலக்காட்டு கணவாய் வழியாக திருவாங்கூர் சமஸ்தானத்துல போய் செட்டில் ஆனவங்கதான் உங்களுடைய முன்னோர்கள் மன்றாடியார். நீங்க மண்ணாடின்னு அங்க சொல்லுவாங்க, இங்க மன்றாடின்னு தமிழ்நாட்டுல சொல்லுவோம், கேரளாவுல மண்ணாடின்னுவாங்க. அதுக்கு நிறைய வரலாற்று ஆதாரங்கள் இருக்கு, நான் தர்றேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு கோவை தம்பி அப்போ ஒரு கட்டுரை ஒரு தொடர் எழுதுறாரு. கோவை தம்பியா கோவை செழியனா, அந்த கோயம்புத்தூர்காரு எம்ஜிஆர் படங்கள் எடுத்தவர், அவர் எழுதுறாரு நமது அண்ணால. அதற்கு பிறகு ராசு என்பவர் ஒரு புத்தகமாகவே அதை கொண்டு வர்றாரு, செந்தமிழ் குலவேலின்னு. அதுல வள்ளுவ நாடு கோணாத்திரியுடைய மகன், மாங்கட மன்னர், ராமவர்ம, வலிய மன்னாடியார், அதன் பிறகு கிருஷ்ணமேனன், அப்புறம் கோபாலமேனன், அப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன், அந்த அளவுக்கு. அதே மாதிரி அந்த இவங்க மன்றாடியார் வகுப்பு, அந்த அம்மா எம்ஜிஆருடைய தாயார் கொங்கு வேளாளர் பிரிவை சேர்ந்தவர். அந்த கொங்கு வேளாளர் என்பவர்கள் சேரனுக்கு பெண் கொடுத்த சோழ வம்சத்தினர். அப்ப சோழ மன்னன் அந்த தன்னுடைய மகளை இளவரசியை கல்யாணம் பண்ணி பாலக்காட்டுக்கு அனுப்பும் போது, சேர மன்னனுக்கு பெண் கொடுக்கும் போது ஒரு 48,000 பேரை சீரா அனுப்பியிருப்பாப்ல. அந்த 48,000 பேர் இங்க வந்துதான் கொங்கு பிரதேசத்துல நெல் வேளாண்மை செய்திருப்பாங்க. அவங்க பிரிவை சார்ந்தவர் தான் எம்ஜிஆருடைய தாயார் அப்படின்ற அந்த மாதிரி வரலாறு எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த புத்தகம் பற்றி மட்டும் நான் சில செய்திகள் சொல்றேன். இதுல முதல் கட்டுரை எம்ஜிஆர் பெயரில் ஒரு ஆய்விருக்கை. எம்ஜிஆர் பெயர்ல ஒரு ஆய்விருக்கை நடத்தணும், அப்போ நிறைய ஆய்வு செய்யறதுக்கு விஷயம் இருக்குன்னு நான் ஒரு இதுல எழுதினேன்.
அப்போ அதை பார்த்துட்டு சைதை சா துரைசாமி அவர்கள், முன்னாள் மேயர், பெருநகர சென்னை மேயர், அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு 25 லட்சம் பணம் கட்டினாங்க எம்ஜிஆர் ஆய்விருக்கைக்காக. அதுக்கு இந்த செனட் சிண்டிகேட் அப்ரூவல் எல்லாம் கிடைச்சது. ஆனா அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு சின்ன அறை கூட கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. கொடுக்கறதுக்கு அவங்க முன் வரல. ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு சேர் டேபிள் போட்டு உட்காந்துக்காங்க அப்படின்னாங்க. சைதை சார் அந்த இயக்குனர், அது அப்படித்தான் போட்டிருந்தோம். இயக்குனர், அப்புறம் அதுல வந்து ஆய்வு மாணவர்கள் 2 வந்து நாங்களே அந்த ஆய்விருக்கை மூலமாகவே நிதி உதவி செய்து பிஹெச்டி பண்ண வைக்கிறது, சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் நடத்துறது, அதுக்குண்டான அனைத்து செலவுகளையுமே சைதையார் பார்த்துக் கொள்வதற்கு தயாராக இருந்த போதிலும் கூட பல்கலைக்கழகம் வந்து முன் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அந்த 25 லட்சம் கட்டினது அப்படியே போயிடுச்சு, வேஸ்டா போயிடுச்சு. இப்போ ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அப்ப இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க ஒரு ரிசர்ச்சர் ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு 3 நாள் கருத்தரங்கு நடத்திட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இவங்க ஐசரி கணேஷ் உடைய காலேஜ்ல வந்து ஒரு ரிசர்ச்சர் ஆரம்பிச்சாங்க. அதுல அநேகமா நான் வந்து வெற்றிமாறனுடைய அம்மா சித்ரா, மேகலா சித்திரவேல், அவங்க வந்து இயக்குனராக வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா அவங்க எம்ஜிஆர் பற்றி பிஹெச்டி செய்துகிட்டு இருந்தாங்க. நினைச்சேன். அப்புறம் அதுவும் பெருசா ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அரசு ஆரம்பித்த ஒரு ரிசர்ச் சேர், ஒரு ஆய்விருக்கை இருக்கு எம்ஜிஆர் பெயரால, 3 ஆய்விருக்கைகள் சென்னையில மட்டும். அடுத்த கட்டுரை வந்து எம்ஜிஆர் ரசிகர்களின் தனித்தன்மை. இது வந்து ஒரு பெரிய 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 டாபிக். பட் இருந்தாலும் நான் இந்த புக்ல எழுதியிருக்கிறத மட்டும் உங்களுக்கு வந்து சொல்றேன். எம்ஜிஆருக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றம் யாரு ஒரு பிரதமர் தொடங்கி வச்சாருன்னா உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆனா உண்மைக்குமே இந்திய பிரதமர் எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றத்தை தொடங்கி வைத்தார். தொடங்கப்பட்ட இடம் அந்தமான். தொடக்கியவர் லால் பகதூர் சாஸ்திரி. மன்றத்தின் பெயர் பணத்தோட்டம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம். அடுத்தது ஒரு தடவை ரசிகர்கள்லாம் போய், இந்த அடிக்கடி எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் பெரிய தகராறு எல்லாம் வரும், அடி தடி சண்டை, அடிச்சு மண்டையை உடைக்கிறது, சாணி எறிகிறது போஸ்டர் மேல, அப்படிலாம் இருக்கும். பெரிய வஸ்து தகராறு மாதிரி இருக்கும். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதெல்லாம் மாட்டாங்க. சிவாஜி ரசிகர் குடும்பத்துக்கும் எம்ஜிஆர் ரசிகர் குடும்பத்துக்கும் இடையில பெண் கொடுத்து பெண் எடுத்தல் கூட நடக்காது. அப்படி ஒரு இதா இருப்பாங்க. அவ்வளவு ஆக்ரோஷமா தீவிரமான கொள்கை பற்றுடையவர்களா இருப்பாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ரசிகர்கள் போய் எம்ஜிஆர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைய சொல்றாங்க. எம்ஜிஆர் கோவம் வருது, இது ஏன் இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க, ஒரு நட்பணி மன்றம் மாதிரி வச்சு நல்லது செஞ்சுட்டு போங்கன்னா இப்படி சண்டை போட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை பஞ்சாயத்துன்னு வர்றீங்களே அப்படின்ட்டு மன்றத்தை கலைச்சிருங்க. ஒரு ரசிகர் எம்ஜிஆர் பார்த்து, அதை சொல்ல நீங்க யாரு அப்படின்றாரு. எம்ஜிஆருக்கு பக்குன்னு ஆயிடுது. அதை சொல்ல நீங்க யாரு, நீங்க நடிச்சீங்கன்னா நடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க, நான் உன்னை பக்கத்துல இருக்கோம், ஏய் சும்மா அப்பெல்லாம் பேசாத அப்படின்னு இவர் அதட்டிட்டு, என்னன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு அப்புறம் அமைதியா பேசுறாங்க. பேசி உங்களுக்கு நாங்க மன வருத்தம் ஏற்படுத்தாம பாத்துக்கிறோம் அப்படின்னு எம்ஜிஆர்ட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் எம்ஜிஆருக்கே புரியுது நம்முடைய ரசிகர்கள் வந்து அவ்வளவு தீவிரமாக. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நல்லவனாக வாழ முடியும் அப்படின்னு எம்ஜிஆர் காட்டுறார். படத்துல மட்டும் இல்ல, நிஜத்திலையும். அந்த நிஜத்திலும் அவர் வந்து இளைஞராக உடம்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவர் வந்து ஒரு ஹெல்த் ஐகான். அப்படி இருக்கிறதும், ஏழைகளுக்கு உதவுறது. இன்னொன்னு, பத்திரிகையில வர்றது மட்டுமே அவர் செய்த உதவிகள் கிடையாது. பத்திரிகையில வராத உதவிகள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதுக்கு கணக்கே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து சிலர் சொல்லுவாங்க, அவர் விளம்பரத்துக்காக செய்யறாரு, அறிவிப்பாரு, அப்புறம் கொடுக்க மாட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க. விளம்பரமும் உண்மை. விளம்பரப்படுத்தும் போது இன்னும் 4 பேர் தானே வந்து கேட்பாங்க. அப்ப அவர் கூடுதலாக செய்ய கடமைப்பட்டவர் ஆகிறார் இல்லையா? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவர்கிட்ட இப்போ ஒரு தடவை மன்னாதி மன்னன் நிகழ்ச்சி விஜய் டிவில நடக்குது. அவர் கோபிநாத் நடத்துறாரு. அப்போ ஞான ராஜசேகரன் ஒண்ணு சொல்றாரு. ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு லெட்டர் எழுதி தர சொன்னாரு எம்ஜிஆருக்கு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி. நான் எழுதி கொடுத்தேன். நான் நம்பவே இல்லை,
இதெல்லாம் எம்ஜிஆர் கைக்கு போய் சேருமான்னு. வெறும் எம்ஜிஆர் சென்னைன்னு போட்டா போயிடும். ஆனா அவருக்கு மாதம் 100 ரூபாய் எம்ஜிஆர்ட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நமக்கு வெளியே தெரிந்ததா? அவர் சொல்ல போய் தான் தெரியுது. இந்த மாதிரி நிறைய உதவிகள் அவர் செய்துகிட்டே இருந்திருக்கிறாரு. அவருடைய கவனத்திற்கு வந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். அவ்வளவுதான். இப்படி அந்த நல்லவனாக வாழ முடியும்னு அவர் வாழ்ந்து காட்டியதுனாலதான் ரசிகர்கள்ன்றவங்க அடுத்து தொண்டர்களாகி அவரை அவருடைய வாழ்நாள் முழுக்க முதலமைச்சராக்கி தங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவருக்கே வாக்களித்து அவரை இன்றைக்கும் அவருடைய படங்களை நல்ல லாபத்தோடு ஓடும் விதமாக செய்து தங்களுடைய பிள்ளை பேரன் அந்த மாதிரி ஒரு குலசாமி மாதிரி தங்க பிள்ளைகளையும் அதே மாதிரி வளர்த்துட்டு வர்றாங்க. இதுதான் யூனிக் ஃபேண்டம் ஆஃப் எம்ஜிஆர். இப்ப சிவாஜி ரசிகனுடைய மகன் சிவாஜி ரசிகனா இருப்பான்னு சொல்ல முடியாது. ரஜினி ரசிகனுடைய மகன் ரஜினி ரசிகனா இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா எம்ஜிஆர் ரசிகர் குடும்பத்துல பெரும்பாலும் 100% அதாவது அப்பா ரசிகரா இருந்து மகனுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் கிளாஷ் வரும். அம்மா எம்ஜிஆர் ரசிகரா இருந்தா கண்டிப்பா பிள்ளைகள் எம்ஜிஆர் ரசிகரா இருக்கிறதுக்கு 100% எப்பவுமே விதிவிலக்குன்னு சிலது இருக்கும். விதிவிலக்குகள் விதிகளாகி கூடாது, அதான் நம்ம விட்டுருவோம். அதனாலதான் அம்மா மாதிரியே பிள்ளைங்களும் எம்ஜிஆர் ரசிப்பாங்க. பிள்ளைங்க அந்த அம்மா மாதிரி அவங்க பிள்ளைங்க பேரம்பேத்தி எம்ஜிஆர் ரசிகரா வருவாங்க. அவங்க பிள்ளைங்க இப்ப நம்ம கேட்டோம்னா ஒரு 4 தலைமுறையா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகர்களா இருப்பாங்க. இது எம்ஜிஆருக்கு கிடைத்திருக்கிற ஒரு தனித்தன்மை. அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்களாம், நீங்க எவ்வளவு நாளைக்கு உங்க பேரு புகழ்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க, மக்கள் எம்ஜிஆர்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னதுக்கு, என் படத்தினுடைய நெகட்டிவ் இருக்கிற வரைக்கும் அப்படின்னாரு. இன்றைக்கு அவரோடு நடித்த பலருடைய படங்கள் தொலைந்து போய்விட்டன. ஆனா அவருடைய படங்கள் எல்லாம் கூட கிடைக்கவில்லை. சிலதெல்லாம் காணோம் அப்படின்றாங்க, பிரிண்ட் எடுக்காம விட்டுட்டாங்கன்றாங்க. பட் இப்ப இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்துல அந்த திவ்யா பிலிம்ஸ் சொக்கலிங்கன்றவர் அதெல்லாம் எடுத்து டிஜிட்டலைஸ் பண்ணி இப்ப சிரித்து வாழ வேண்டும் அடுத்து வரப்போகுது டிஜிட்டல் ஃபார்ம்ல. ஏற்கனவே 1000ல் ஒருவன் வந்திருக்கு, அடிமை பெண் வந்திருக்கு, உலகம் சுற்றும் வாலிபன் வந்திருக்கு. இப்படி ஒன்னொன்னையா டிஜிட்டலைஸ் பண்ணி போடுறாங்க, நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. சோ அவருடைய படத்தின் அந்த பிரதி நெகட்டிவ்ஸ் இருக்கிற வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அதுக்கு ஒரே காரணம் நாட் த ஃபில்ம், நாட் ஹிஸ் இமேஜ், மக்களுடைய நம்பிக்கை. அவங்க நல்லவராக நடித்தார், நல்லவராக வாழ்ந்தார் அப்படின்னு நம்புறாங்க அன்னைக்கும் இன்றைக்கும். அதனாலதான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சதே தவிர இன்னைக்கு மற்ற நடிகர்கள் ஜெயிக்க முடியாததுக்கு காரணம், அரசியல்ல வர முடியாததுக்கு காரணம் அவங்க மக்கள் கிட்ட வர்றது இல்லை. எம்ஜிஆர் மக்கள் கிட்ட வருவார். ஆனா இப்ப இருக்கிறவங்க மக்கள் கிட்ட வரல. இன்னொன்னு அவங்க நல்லவன்ற இமேஜை ஏற்படுத்தல. நல்லவன் வேற வல்லவன் வேற. படத்துல ஒரு ஹீரோவா நடிக்கிறது வேற. ஆனா எல்லாரிடத்திலையும் அன்பும் இரக்கமும் ஈவும் கொண்டவர்களாக இருப்பதுன்றது அந்த ஃபீல்டுல NSKக்கு அடுத்தபடி எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் சொல்றாரு, NS கிருஷ்ணன்ட்ட இருந்துதான் நான் இந்த எல்லாருக்கும் உதவணும்ன்ற குணத்தை படிச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. சரி, இன்னொன்னு எம்ஜிஆர் ரசிகர்களுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்குவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன் மேடம், பீடி சிகரெட் எல்லாம் குடிக்க மாட்டேன் மேடம், எங்க அம்மாவை தெய்வம் மாதிரி பாத்துக்கிடுவேன் மேடம், நான் எம்ஜிஆர் ரசிகன் மேடம் அப்படின்பாங்க. அந்த எம்ஜிஆர் ரசிகன் அப்படின்றது பெரிய கிரெடிட் ஒவ்வொருத்தருக்கும். அடுத்தது அவங்க அந்த எம்ஜிஆர் மாதிரி நல்ல பண்புகளோட வாழணும், அப்படிப்பட்டவன் தான் எம்ஜிஆர் ரசிகன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த ஒரு அதுக்கு பேர் என்ன, ஒரு டாக்டரின் மாதிரி அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னாலான ஒரு உதவி, அந்த இடத்துல ஒரு வயசான பாட்டிமா ஒரு பேக தூக்கிட்டு யார கஷ்டப்படுறாங்களா, கொண்டாங்க பாட்டிமா நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்வதுல அவங்க தன்னை ஒரு எம்ஜிஆர் நம்மாலையும் ஒரு நல்லவனா வல்லவனா வாழ முடியும் அப்படின்னு ஒரு மன திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ சொல்றாங்க இந்த சிகரெட் குடிக்கிற மாதிரி எல்லாம் நடிக்காம எல்லாம் இருக்க முடியாது, காலம் மாறி போச்சு, அவர் காலம் மாதிரி கிடையாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ராமராஜன் எம்ஜிஆர் ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணி நடிச்சு ரஜினி கமல் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அதை விட கூடுதலாக வசூல் பெற்றன ராமராஜனுடைய படங்கள். அது அவ்வளவு பிரபலப்படுத்தப்படல. இப்ப ரஜினி கமலுக்கு இருக்கிற ஒரு
கிரேஸ் வந்து ராமராஜனுக்கு ஒரு சாரார் அவரை கிராமராஜன் வாங்க, கிராமத்து ஹீரோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒதுக்கி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா சினிமா போட்டியில அதிக வசூலும் அதிக நாட்களும் ஓடியவைன்னு பார்த்தா ராமராஜனுடைய படம். அதுல ஒரு புள்ளி விவரமே இருக்குது. மாப்பிள்ளை படம், ரஜினி படம் ரிலீஸ் ஆகும் போது கமல்ஹாசன் படம் என்னென்ன ரிலீஸ் ஆச்சு, ராமராஜனுடைய படம் என்னென்ன ரிலீஸ் ஆச்சு, இதனுடைய நாட்கள் எத்தனை நாள் ஓடுச்சு, எவ்வளவு வசூல் கொடுச்சு. இந்த வசூல் கொடுப்பதற்கு காரணம் எம்ஜிஆருக்கும் ராமராஜனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வசூல் ஏன் கொடுதுன்னா திரும்ப திரும்ப பாக்குறதுனால. நாட்கள் வந்து எல்லாருக்கும் கூட 100 நாள் ஓடின படங்கள் இருக்கும். ஆனா வசூல் வந்து எவ்வளவு நாள் வரும் அப்படின்னா, இப்ப 100 நாள்னும் போது ஒரு 70-80 நாட்களுக்கு பிறகு ஒரு தியேட்டர் வந்து அரை தியேட்டர், முக்கால் தியேட்டர் நிரம்பி இருக்கும். ஹவுஸ்ஃபுல்லா இருக்காது, ஓரளவுக்கு நிரம்பி இருக்கும், லாபம் ஓட்டலாம் அப்படின்னுட்டு இருப்பாங்க. ஆனா திரும்ப திரும்ப பாக்குறவங்க வந்து ராமராஜனுக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருந்துச்சு. குறிப்பா பெண்கள். ஆண்கள் மட்டும் பார்த்தா அது வந்து ரஜினி கமல் படம், பெண்களும் சேர்ந்து பார்த்தால் அது எம்ஜிஆர் ராமராஜன் படம். அதனால வந்து அப்படி நல்லவனா நடிக்கலாம், நடிச்சாலும் நல்ல லாபம் அடையலாம்ன்றதுக்கு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா ராமராஜன் ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா ஒரு இன்டென்ஸா இருக்காரு. அத வந்து அதே மாதிரி அரசியல்லையும் அவர் வந்து அதிமுகவுல இருந்து எம்பி எல்லாம் ஆனாரு. பட் அவருக்கு ஒரு எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா அம்மா பீரியடு, அப்போ அவருக்கு பெரிய அந்த அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கு பிறகு அந்த சப்போர்ட் இல்ல. சரி, அப்புறம் எம்ஜிஆர் படம் பாக்குறதுக்காக தங்களுடைய ரத்தத்தை வித்து படம் பார்ப்பாங்க. இது வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாதது. நாடோடி மன்னன் படம் வரும்போது எல்லாருக்கும் அவ்வளவு பிடிக்குது. அப்ப ஒரு டாக்டர் வந்து எம்ஜிஆருடைய டாக்டர் BAR சுப்பிரமணியம், எம்ஜிஆர் கூட ஒரு டாக்டர் எப்பவும் இருப்பாரு. அவர்கிட்ட சொல்றாங்க, சார் நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க, அடிக்கடி பிளட் பேங்க்ல வந்து பிளட் கொடுத்துட்டு போறாங்க. நான் சொல்றது 1958, அது ஆகஸ்ட் 11 ரிலீஸ் ஆன படம். அப்போ வந்து பிளட் ரொம்ப கொடுக்குறாங்க. அப்ப எல்லாம் பிளட் கொடுக்க ஆளே கிடைக்காது. இந்த மாதிரிலாம் இப்ப குருதி கொடையாளர் கிளப்ஸ், அசோசியேஷன்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது. கெஞ்சணும், எப்பா கொஞ்சம் வந்து பிளட் கொடுப்பா, ரொம்ப முடியாம இருக்கு, பிழைக்க வைக்கணும், வாங்கப்பா வாங்கப்பான்னு கெஞ்சணும். ஆனா வந்து அவனா வந்து பிளட் கொடுத்துட்டு போறான். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு, கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க, கேட்டா படம் பார்க்கணும்ன்றாங்க. எம்ஜிஆர் உடனே ஒரு அறிக்கை தயாரிச்சு அனுப்பி, யாரும் இப்படி எல்லாம் கொடுக்க கூடாது, உங்களுக்கு படம் பார்க்க காசு வேணும்னா சொல்லுங்க, நான் தர்றேன்னு சொல்லி அப்புறம் நிறைய பேர் எழுதி அவர் 10-10 ரூபா அனுப்பி வாரம் அதுக்கு பிறகு ஒரு இந்த ரசிகர்களே சொல்லிட்டாங்க, ஐயோ உங்ககிட்ட வாங்கி படம் பார்க்கறது ரொம்ப தவறு, அதனால நாங்க வாங்க மாட்டோம், நாங்க எங்களுடைய உழைப்புல இருந்துதான் உங்களுக்கு கொடுக்கணுமே தவிர உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடாது. அதுதாங்க ஒரு ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய தனி தன்மை. மத்தவங்க எல்லாருமே எம்ஜிஆர் நமக்கு என்ன செய்வாரு, முதலமைச்சர் நமக்கு என்ன செய்வாரு, இவர்கிட்ட போனா நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும், அவர்கிட்ட போனா நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும் நம்ம அவருக்கு என்ன கொடுக்கலாம், ஏன்னா அவர் நமக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு, அவர் ஒரு நல்லவர், சோ நம்ம அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த நினைப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் ரெட்டலையில யார் நின்னாலும் சரி, அந்த சின்னம் வந்து அவமானப்படக்கூடாது, அது அவர் ஆரம்பிச்ச கட்சி, அவருடைய சின்னம், அது வந்து அசிங்கப்பட்டு போய்விடக்கூடாது அப்படின்னு ஓட்டு போடுறாங்க நிறைய தேர்தல்கள்ல. இன்னொன்னு நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன். நான் ஒரு 90-95 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். நான் நிறைய எழுதுனது வந்து ஒரு 10 நூல்கள் சமயம் பண்பாடு சார்ந்தது. இரு நிலத்தில் திருமுருகன், யானை முகக்கடவுள், முன்னோர் வழிபாடு, பெண் தெய்வம் தோற்றமும் வரலாறும், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கேன். அது போக மொழிபெயர்ப்புகள் நிறைய செய்திருக்கேன். செலக்டட் போயம்ஸ் ஆஃப் ஐங்குறுநூறு, குறுந்தொகை, புறநானூறு, நாலடியார், ஆசாரக்கோவை, குற்றால குறவஞ்சி, கூடல் பள்ளு, அவையாருடைய பாடல்கள், இப்ப வந்து முல்லைக்களி, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி அடுத்து வரப்போகுது. இந்த மாதிரி என்னுடைய பணிகள் வேற, நிறைய புக்ஸ் நான் போட்டிருக்கேன். மற்ற ஒரு சில நண்பர்களுக்கும் சந்திரோதயம் பதிப்பகம்ன்ற பேர்ல நான் என் புக்ஸ் போடுற மாதிரி அவங்களுக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 100 புஸ்தகம், 100க்கு மேலேயே இருக்கும். ஏன்னா என் புஸ்தகமே 90-95 வந்துருதுல, அப்படி போட்டு கொடுத்துருக்கேன். பெரிய 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற கல்லூரி பேராசிரியரா இருப்பாங்க. எவ்வளவு கழிவு தருவீங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. 20%, 30 கொடுங்க, 40 கொடுங்க, 40 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 40 எல்லாம் கொடுக்கும் போது போட்ட காசு கூட வராது. 40% கழிவு கொடுத்து கொரியர் செலவும் ஏத்துக்கிட்டோம்னா
அந்த புஸ்தகத்தை அவங்களுக்கு கொடுக்கவே வேண்டாம், அதுக்கு சும்மாவே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுறலாம். ஆனா ஒரு எம்ஜிஆர் ரசிகர் கூட இதுவரைக்கும் என்கிட்ட கழிவு கேட்டதே கிடையாது. ஒரு விலை கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுக்க முடியுமா, 200 ரூபாயா கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா, நெவர். 2018 இருந்து புத்தகம் வெளிவந்து கொண்டிருக்குது. ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்களா இருந்தாலும் கூட அவங்க வந்து எம்ஜிஆர் புஸ்தகம் வாங்கி படிப்பாங்க, எம்ஜிஆர் படம் பார்ப்பாங்க, எம்ஜிஆர் புஸ்தகம் வாங்கி படிப்பாங்க. அது வந்து எம்ஜிஆருக்கு செய்யற நன்மையா நினைப்பாங்க. எம்ஜிஆர் புஸ்தகம் வந்தா நம்ம வாங்கி படிக்கணும். தினத்தந்தியில புத்தக மதிப்புரையில எம்ஜிஆர் புத்தகம் வந்துருச்சுன்னா அன்னைக்கு முழுசும் காலையில எழுந்திரிச்சு பல்லு வளர்க்க நேரம் இருக்காது, போன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 200 புஸ்தகமாவது அட்ட ஸ்ட்ரெச் விட்டுரும். மைசூர்ல இருந்து நிறைய, கர்நாடகால இருந்து நிறைய பேர் எம்ஜிஆர் புக் வாங்குவாங்க. கேரளா, இப்ப கூட பள்ளத்தூர் ஆவின் நிறுவனம், பள்ளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு ஆவின் நிறுவனத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, ராமன். அவர் வந்து அவர்கிட்ட நான் என் பிறந்தேன் இருக்குமா, நான் படிச்சுட்டே உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அதை வச்சுக்காங்கன்னு. என்கிட்ட இருக்கேங்கயா, நான் எனக்கு எதுக்கு இன்னொரு காப்பின்னு, வச்சுக்காங்கம்மா நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க யாருக்காவது கொடுங்க அப்படின்னாரு. அனுப்புனாரு. அப்ப நான் பதிலுக்கு அவருக்கு சில புஸ்தகங்கள் அனுப்புனேன். நீங்க அனுப்புனீங்கல்ல, அதுக்காக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்புனேன். அவர் ஏற்கனவே என் புஸ்தகம் பணம் கொடுத்து வாங்கி படிச்சிருக்காரு. இப்போ அவர் அனுப்புன புஸ்தகத்தை ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் எம்ஜிஆர் மேல ரொம்ப பற்று உள்ளவங்க, அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன போன் பண்றாருன்னா, அம்மா நான் 1500 ரூபாய் அனுப்புனேன், நீங்க ஏற்கனவே எனக்கு அனுப்புனீங்கல்ல புஸ்தகம், அதுக்கு 500 ரூபாய் எடுத்துக்காங்க, அது எனக்கு ஃப்ரீயா வாங்க மனசு இல்லை. அவரு 2 புக்கு ஃப்ரீயா எனக்கு கொடுத்துருக்காரு, நான் யாருக்கோ கொடுக்குறேன். அவர் சொல்றாரு நான் ஃப்ரீயா வாங்க மாட்டேன், நான் அதுக்கு நீங்க 500 ரூபாய் எடுத்துக்கங்க, இந்த மீதி 1000 ரூபாய்க்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் புஸ்தகம் அனுப்புங்க. அவரு தங்கி இருக்கிறது, அவருடைய அட்ரஸ் எல்லாமே அதுதான், பள்ளத்தூர் பஸ் ஸ்டாண்டு தான். அப்ப எவ்வளவு பற்றும் பாசமா இருக்காங்கன்னு நினைச்சு பாருங்களேன். இதுதான் எம்ஜிஆர் ரசிகர்களுடைய தனித்தன்மை. இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், இப்படியே பேசினா நான் பேசிக்கிட்டே இருக்கலாம், 3 நாள் கூட மூச்சு விடாம பச்சை தண்ணி பிடிக்காம பேசலாம். அரசியல்ல வந்து ஒரு பெரிய புரட்சி செய்தவர் எம்ஜிஆர். என்ன புரட்சி அப்படின்னா, இப்ப புரட்சி தலைவர், புரட்சி நடிகர்னு பட்டம் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் அது தெரியாது. 2 செய்தாரு. ஒண்ணு வந்து ஆன்மீக புரட்சி, இன்னொன்னு வந்து அரசியல் புரட்சி. அதை மட்டும் நான் சொல்றேன், அதுக்கு பிறகு நம்ம பாத்துக்கலாம். அரசியல் புரட்சி என்பது என்னன்னா, பெண்களை கொண்டு நடத்திய ஒரு அமைதி புரட்சி. பெண்கள் வந்து எம்ஜிஆருக்கு டோட்டலா சப்போர்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் இது எப்படின்னா, பத்திரிகையாளர்கள் 77 எலெக்ஷன் அப்ப போய் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களா, கருத்து கணிப்பு எடுக்கும் போது திமுக தான் ஜெயிக்கும்ன்றாங்க. ஆனா அதிமுக ஜெயிச்சிருது. எங்க தவறு செய்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்கவே இல்லை. அவங்களுக்குன்னு என்ன கருத்து இருக்க போகுது, அரசியலை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும், வீட்டுல ஹஸ்பண்ட் சொல்ற இடத்துல ஓட்டை போட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னொன்னு, பெண்கள் பெரும்பாலும் ஓட்டு போடலாம் வரமாட்டாங்க அப்படின்னு வேற நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பெண்கள் முழுக்க முழுக்க வந்து எம்ஜிஆருக்கு அவங்க வாக்களிச்சுட்டு போனாங்க. இத வந்து பத்திரிகையாளர்கள் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. அது வந்து ஒரு அமைதி புரட்சி. பெண்கள் முழுக்க எம்ஜிஆருக்கு வாக்களித்து அவரை 3 தேர்தல்களிலும் வெற்றி பெற செய்தார்கள். அவங்க பிள்ளைகளையும் எம்ஜிஆர் சப்போர்ட்டர்ஸாவே வளர்த்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கூட எம்ஜிஆர் ரசிகரா இருக்கு. அது என்னது, அந்த இன்ஸ்டாகிராம்ல கூட எத்தனையோ மில்லியன், 2 மில்லியனா 4 மில்லியனா எத்தனையோ பேரு எம்ஜிஆர் ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களாம். மத்தவங்களுக்கு எல்லாம் 7 மில்லியன் 8 மில்லியன் இருக்கும் இப்ப உள்ளவங்களுக்கு, கரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு. ஆனா எம்ஜிஆருக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்ப இப்ப நிறைய அந்த யூடியூப் சேனல்ஸ்ல எம்ஜிஆர்னு போட்டாதான் அது விக்குது. இன்னும் அவர் வந்து சேலபிள் ப்ராடக்டா இருக்காரு. ஒரு ரம்யா கிருஷ்ணன், நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் அவங்க பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க, அதுல எம்ஜிஆர் அப்படின்னு டைட்டில் போட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் கூட நடிச்சா ஒரு படத்திலே ரொம்ப பிரபலம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத வந்து டைட்டிலா போட்டிருக்காங்க, ஏன்னா எம்ஜிஆர்னு போட்டா உடனே பாத்துருவாங்க, வியூவர்ஸ் அதிகமாகும். அப்ப எம்ஜிஆருடைய அந்த கமர்ஷியல் வேல்யூ இன்னும் குறையல. இது ஒரு அரசியல் புரட்சி. இன்னொன்னு ஒரு ஆன்மீக புரட்சி அவர் செய்தது. இதெல்லாம் எனக்கு பேச ஆள் இல்லை, நான் ஒரு ஆளுதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது திரும்ப திரும்ப சொல்றது வேற எனக்கு சலிப்பா இருக்குது, கேட்டவங்களுக்கும் ஆமா இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இதையேதான் சொல்லும் அப்படின்னு தோணும்.
இருந்தாலும் அது மக்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக நான் தெரியாதவர்களுக்காக திரும்பவும் சொல்கிறேன். ஒளி விளக்கு படத்துல வந்து அந்த எம்ஜிஆர் தீக்காயம் பட்டு கிடக்கும் போது சர்வ மத பிரார்த்தனை நடக்கும். இறைவா உன் காலடியில் அப்படின்னு அந்த சௌகார் ஜானகி பாடுற பாட்டெல்லாம் ரொம்ப எமோஷனல் சாங். மறுநாள் அவர் பிழைச்சிருவார். அப்ப பிரார்த்தனை செய்தால் பிழைத்துக் கொள்வார். அந்த கடவுள் வந்து இரக்கம் உள்ளது, கடவுளுக்கு காது உண்டு, அது கேட்கும். கடவுள்னு இங்க நான் சொல்றது இந்து கடவுளை. அப்ப இந்து சமயம்னாலே அது வந்து ஒரு மூட நம்பிக்கை சார்ந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் தானே இருந்தது. அதுவும் நிறைய இருக்கு, இல்லன்னு இல்ல. ரொம்ப ரொம்ப கேவலமெல்லாம் இருக்குது சமயத்துல. அந்த கொரோனா பீரியட்ல வந்து கை தட்டுங்கன்னு சொன்னது, தட்டுங்கன்னு என்னென்னவெல்லாம் சொன்னாங்க. அதுல எவ்வளவோ அறிவியல் விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் என்னுடைய நூல்கள் எழுதியிருக்கேன். எத்தனையோ அறிவியல் விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ பயனுள்ளவை இருக்கு. ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், காஸ்மிக் எனர்ஜி வரக்கூடிய இடங்கள்லதான் கோயில்னு ஒன்னே கட்டியிருக்காங்க. அதுக்குத்தான் நம்ம கோயிலுக்கு போகணும். அந்த பிரதிஷ்டை செய்த கோயில்களுக்கு நம்ம உள்ள போய் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நமக்கு வரணும். அதனாலதான் உள்ள இரும்பு வைக்க கூடாதுன்னு, கோயிலுக்குள்ள இரும்புல எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த டாபிக் போக வேண்டாம். இப்போ அந்த இந்து சமயம், இந்து கடவுளரை வணங்கினால் பலிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த படத்துல வந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் சோமநாம கிடக்கும் போது நடந்துச்சு. எல்லாரும் கும்பிட்டாங்க, எல்லாரும் அந்த பால் குடம் எடுக்கிறது, உருண்டு கொடுக்கறது, என்னென்ன முடியுமோ அப்படி கும்பிட்டாங்க. பெரிய மற்ற ஆட்கள்லாம் எம்ஜிஆர் குண்டு சுட்டு கிடக்கும் போதே அது கொஞ்சம் ஆரம்பிச்சது. ஆனா உடனே அந்த இது பத்மினி எல்லாம் அப்ப திருப்பதி போயிட்டு வந்தாங்க. பத்மினி சிவாஜி ஜோடின்னு தான் நமக்கு தெரியும். ஆனா அவங்க சொல்லுவாங்க, நான் அறிந்த சிறந்த நடிகன் சிவாஜி கணேசன்னா சிறந்த மனிதன் எம்ஜிஆர். யார கேட்டாலும் அவர் மிகச்சிறந்த மனிதர். மனித நேயத்துக்கு இப்ப மனித நேய திருநாள்னு ஒண்ணு கொண்டாடுனா அது ஜனவரி 17 தான் கொண்டாடணும். உலக அளவிலேயே அப்பேற்பட்ட ஒரு மிக 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 இரக்கமும் அன்பும், எதிரியிடமும் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்றாங்களே அந்த மாதிரி எத்தனை பகைவர்கள் அவரை பற்றி கண்ணா பின்னான்னு பேசினவங்களுக்கு அவரு மனசார உதவி செய்திருக்கிறாரு. அவனுடைய பிழைப்பு, அவன் இருக்கிற இடத்துக்கு அவன் விசுவாசமா இருக்கான், அவ்வளவுதான். அங்க இருந்து அவன் அப்படித்தான் இருக்க முடியும், வேற எப்படி இருப்பான் அப்படின்ட்டு அவர் அத வந்து அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்குவார். சரி, இந்த மாதிரி அந்த ஆன்மீக புரட்சி என்பது கடவுளை கும்பிட்டா நடக்கும் அப்படின்றது வந்து எம்ஜிஆர் புரூக்லின்ல இருக்கும் போது நடந்தது. ஒரு அமெரிக்க மாணவி என்கிட்ட மார்சி அப்படின்ற ஒரு பெண் என்கிட்ட மாணவியா இருந்தா. அவ என்னுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புகளுக்கெல்லாம் முன்னுரை கொடுத்திருக்கா, இன்னும் டச்ல இருக்கா. அவளை கூட்டிக்கிட்டு அவ வந்து ஷி பிலாங்ஸ் டு புரூக்லின். நாங்க இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் மற்ற அவங்க வந்து பாண்டிசாமி பற்றி ரிசர்ச் பண்ணுச்சு அந்த பொண்ணு, ஆந்த்ரோபாலஜி ஸ்டூடெண்ட். அப்ப நாங்க போகும்போது நீங்க எந்த ஊரு அப்படிம்பாங்க. யுவர் டவுன், டவுன் பிளேஸ், பிளேஸ் சொல்ல தெரியாது, சிட்டி டவுன் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப புரூக்லின், புரூக்லின் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல், புரூக்லின் எம்ஜிஆர் அங்கதான் வச்சிருந்தாங்க அப்படின்னு உடனே மக்கள் சொல்லுவாங்க. அவர் சத்து எத்தனையோ வருஷம் கழிச்சு 2005 நான் சொல்றேன்னா பாத்துட்டாங்க. அந்த அவருடைய ஹாஸ்பிட்டல் புரூக்லின், அவருக்கு பார்த்தவர் டாக்டர் கானு. நான் டாக்டர் கானுவை சந்திச்சு பேசியிருக்கேன். டாக்டர் கானு அப்படின்றது இன்னும் மக்கள் வந்து ஞாபகம் வச்சிருக்காங்க. நம்ம அம்மா அப்பா அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது அமெரிக்கால அட்மிட் பண்ணி இருந்தா கூட கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், கொஞ்சம் மறந்து போயிரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சிருப்பாங்க எம்ஜிஆருடைய ரசிகர்கள். சரி, போதும்னு நினைக்கிறேன். இனி இதுல இருக்கிற கட்டுரை தலைப்புகளை மட்டும் சொல்லிடுறேன். எம்ஜிஆர் பாடல்களில் பிரச்சார உத்தி. அதுக்கு ஒரு காரணம் வந்து அவரே இந்த ரஜினி படத்துல வர்ற மாதிரி மாப்பிள்ள அவரு சட்டை எண்ணுதுன மாதிரி கவிதை அவர் எழுதுனது, கருத்துக்கள் என்னுடையதுன்னு எம்ஜிஆர் வந்து கிளைம் பண்ணலாம். அவர் என்னென்ன கருத்து வரணும் இந்த வார்த்தை பேசுவாரு. அவரு எழுத வைப்பாரு கவிஞர்களை. அதனால அவர் எழுதினாரு, இவர் பாடினாரு, இவர் சும்மா வாயசிச்சாரு, அதெல்லாம் கிடையாது. கருத்துக்களை இவரே சொல்லி இது எழுதுங்க. இல்ல அவங்க எழுதிட்டு வந்து எத்தனை பாடல்களை அவர் தாய் இல்லாமல் நான் இல்லை பாட்டு யார் எழுதுனது? அவினாஷி மணி. அதனுடைய பல்லவி எம்ஜிஆர் சொன்னது. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறக்கவில்லை, இது இப்படி வச்சு எழுதுங்க அப்படின்றாங்க. வாலி எழுதுனது பிடிக்கல, கண்ணதாசன் எழுதுனது பிடிக்கல, மருதகாசி எழுதுனது பிடிக்கல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு கடைசியில அவினாஷி மணி எழுதுனது நல்லா இருக்கு. அவளை அன்னை மகாசக்தி அப்படின்னு வரும்போது ஆஹா, அப்ப தாய்னாலே ஒரு தெய்வம்
அப்படின்ற அந்த கோட்பாட்டையும் அதுல கொண்டு வந்து இணைச்சிடுறாரு. அந்த பாட்டு பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி அவர் எழுத வைப்பார். அதுல வந்து பிரச்சார உத்தி, உங்களுக்கு அந்த கண்டென்ட் அனாலிசிஸ் தெரியும். அதுல என்னென்ன இருக்கும், தன்மானம் பற்றி இருக்கும், சமத்துவம் பற்றி இருக்கும், உழைப்பின் உயர்வு பற்றி இருக்கும், தமிழ் மொழி பற்று, இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அதிமுக வளர்ச்சிக்கு உதவிய பாடல்கள், அது ஒரு சாப்டர். அது வந்து அது அவருடைய பாடல்களை பிரிச்சு பார்த்தோம்னா காங்கிரஸ் பீரியட்ல ஆட்சியை எதிராக அவருடைய பாடல்கள்ல தகவல்கள் இருக்கும். டிஎம்கே பீரியட்ல ஆட்சியை போற்றி, நம்ம வந்து ஒரு பொற்காலத்துல இருக்கோம், அப்ப இந்த நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கள்ல பார்த்தா படியரிசி போடுற நேரத்துல நாங்க படியேறி பிச்சை எடுக்க தேவையில்லை, குடிசையெல்லாம் வீடாக மாறுற நேரத்துல நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எல்லாமே இப்ப மாறிடுச்சு, ஒரு பொற்காலத்துல நாங்க வாழ்றோம்ன்ற மாதிரி இருக்கும் திமுக ஆட்சி காலத்துல. அப்புறம் இவர் அதிமுக கட்சி ஆரம்பிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஊரே சிரிக்குது ஒன்ன பார்த்து, இதில் ஊழையிட்டு என்னடா வெத்து வேட்டுன்னு அந்த ஆட்சியை வந்து எதிர்த்து பாடுவதாக இருக்கும். இந்த நாட்டுல வந்து லஞ்சம், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார், அப்படியெல்லாம் வரும். இந்த மாதிரி அவருடைய பிரச்சார உத்தி. அடுத்து அவர் ஏழை பங்காளன் பாத்திரங்களில் எம்ஜிஆர் ஒரு கட்டுரை. எம்ஜிஆரை தம் மகனாக ஏற்றுக்கொண்ட தாய்க்குலம். இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். இதெல்லாம் வேற யாருக்குமே கிடைக்காது. ஏமாத்தினாருன்றாங்க. ஏமாத்தலாம் முடியாது. ஒரு வயசான பாட்டியை நீங்க கிட்ட நின்னு பாருங்க, அவங்களுடைய அந்த வேர்வை வாடை, ஒரு புளிச்ச வாடை, அந்த தூசி அழுக்கு அதெல்லாம் வந்து நாரும். வயசானவங்க வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவுதான் வசதியானவங்களா இருந்தாலும் வயசாக வயசாக உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை, அந்த சுரப்புகள், அதுல மாற்றம் ஏற்பட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் ஏற்பட்டு ஒரு வாடை வெளியே வரதான் செய்யும். அதுலயும் மணிக்கணக்கா எம்ஜிஆரை பார்க்க நின்னுகிட்டு இருந்தவங்க வெயில்லையும் இருட்டுலையும். எப்ப காலையில 10 மணிக்கு வர்றாரு எம்ஜிஆர்னா நைட்டு ஒரு 6, 7 மணிக்கே போய் அந்த மைதானத்துல உட்காந்துருவாங்க. அவர் காலையில 10 மணின்னு சொல்லிட்டு 12, 2 மணிக்கு தான் வருவார். அது வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க, பச்சை தண்ணி கூட குடிக்காம. எப்படி இருக்கும்? அவங்க எல்லாம் பக்கத்துல நின்னு அவங்ககிட்ட பேசுறாருன்னு சொன்னா அது வந்து அந்த சகிப்புத்தன்மை எங்க வருதுன்னா அன்பு, பாசம், கருணையினாலதான் வருது. மற்றவர்களுக்கெல்லாம் நடிப்புக்கு கூட அது செய்ய முடியாது. கொஞ்சம் நல்லா குளிக்க வச்சு பாட்டிய கூட்டிட்டு வாயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் இயற்கையிலேயே அவருடைய இதயத்துக்குள் இருந்து சிறந்த அன்புதான். இது இந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட். இந்த மாதிரி 20 புத்தகங்கள் இருக்கு. அது தவிர வேறு பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை அருளிய குணசேகரன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. இதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் மிகுந்த நன்றி. இனி இது குறித்தான விவாதங்கள் பாருங்க, அப்படி ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்படித்தான் இதுவரைக்கும் இருந்திருக்குது, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நேற்று புதுவை பல்கலைக்கழகத்துல வந்து என்டோமெண்ட் லெக்சர், எம்ஜிஆர் என்டோமெண்ட் லெக்சர் கொடுக்கும்போது எனக்கு முன்னாடி பேசியவர்கள், அந்த டைரக்டர், ஹெச்ஓடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அவங்க எல்லாருமே ஒரு 20 நிமிஷம் பேசினாங்க. ஒரு 2 இன்சிடென்ட் தான், ஆனாலும் அப்படி உற்சாகமா ஒரு 4 பேர் பேசிட்டு தலைமை உரை வழங்கிய டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன், அவங்க தாய் பத்திரிகையில வேலை பார்த்தவங்க, ஜெயலலிதா கிட்ட ஸ்பீச்சஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து இப்படித்தான் பேசணும், இந்த இன்டோனேஷன் இருக்கணும்னு கொண்டு போய் கொடுத்து பயிற்சி கொடுத்தவங்க. அவங்க வந்து பன்முக ஆளுமை எம்ஜிஆர்னு பேசினாங்க. அதுக்கடுத்து நான் பேசினேன் ஒரு மணி நேரம். அப்போ எம்ஜிஆருடைய தமிழ் பற்றும் தமிழ் வளர்ச்சி திட்டங்களும் அப்படின்னு, தமிழ் துறை இல்லையா, அதனால தமிழ் தொடர்பான ஒரு தலைப்பு எடுத்து பேசினேன். அவ்வளோ ஒரு உற்சாகம். அதுக்கு பிறகும் பார்க்கணும், எல்லாரும் ஏதாவது ஒரு இதை ஷேர் பண்ணி பேசி 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 அப்படியே அந்த இடமே ஜெகஜோதியா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.